அப்படி அந்த லாஸ்ட் பெஞ்ச்ல என்னதான்டா இருக்கு சார் ஆஸ் எ ரீலரா நானே இதை டீல் பண்ணிக்கிறேன். ஓகே மச்சான். லாஸ்ட் பெஞ்ச பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவன் கிளாஸ் கவனிப்பான், லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவன் கிளாஸ்ல நடக்கிற எல்லாத்தையும் கவனிப்பான். பக்கத்து கிளாஸ்ல டஸ்டர் வாங்கிட்டு வா, 8th கிளாஸ்ல வாத்தியார் இருக்காரா பாரு, ஸ்டிக்கேடு புக்கேடு போர்டுல போய் சம் எழுதி போடுன்னு எந்த வேலையும் லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவன் பண்ண மாட்டான் சார். மத்தவங்களுக்கு எல்லாம் லஞ்ச் பீரியட் ½ அன் அவர் தான், லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவனுக்கு பசிக்கிறப்பெல்லாம் லஞ்ச் பீரியட் சார். இவ்வளவு நாள் நீங்க கிளாஸ்க்குள்ள வர்றப்ப எல்லாரும் எந்திரிச்சு உங்களுக்கு குட் மார்னிங் சொல்றாங்கன்னு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னோட இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல லாஸ்ட் பெஞ்ச் எழுந்து நின்னதே இல்ல சார். அவ்வளவு ஏன் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானேன்னு பல நாள் பேண்டே வேற கலர்ல போட்டுதான் சார் உட்கார்ந்து இருந்திருக்கோம் சார். மத்த பெஞ்ச்ல 4 பேர் தான் உட்காருவாங்க, லாஸ்ட் பெஞ்ச்ல 6 பேர் உட்கார்ந்து இருப்போம். அதுவே இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் உங்களுக்கு தெரியும். டேய் போடா, அவன் பக்கத்து கிளாஸ் பையன் சார். பிரேயர்ல மயக்கம் போடுறவன்ல இருந்து அத்தனை பேருக்குமான அன்னை மடி சார் எங்க லாஸ்ட் பெஞ்ச். 12 வருஷம் இந்த லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து போற வர எல்லா வாத்தியாரும் உருப்பட மாட்டேன்னு சொல்லி அது ஆழமா எங்க மனசுக்குள்ள பதிஞ்சு அதையே வாழ்க்கையா ஏத்துக்கிட்டு தியாகம் பண்ணி இன்னைக்கு தருதலையா உங்க முன்னாடி நிக்கிறோம் சார்.